Om Saravana. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the end of your Unit 3 TOS units, that is topic. So today we are going to see what are the operations we are going to done in string. So already we have seen about and string modules, and then how we are going to slice the string and what are the compositions occurs in it. So all those topic has been discussed in earlier classes. So today we are going to see just only one topic left in string, that is your list operations. After that we are going to see some of a functions prototype. The function prototype topic is very important part B question. ஸோ அந்த கொஸ்டின் அந்த டாபிக் நீங்கள் இன்றைக்கி இந்த கிளாஸில் டீச் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் அதை படித்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் டுடே வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் யூனிட் 3 அண்ட் தென் இந்த கிளாஸோட நான் உங்களுக்கு யூனிட் 3 உடைய நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மேட் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே நான் வந்து சேர்த்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பிஃபோர் என்டர் இன் டு அ டாபிக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ recall about your previous section. In previous class we have seen very important topic. Already I said what's the topic. Very good, it's about your linear search and then binary search. So linear search and then binary search ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை நான் லாஸ்ட் கிளாஸில் அசைன்மெண்ட்டாக படித்து எழுத பார்க்க சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் செஞ்சீங்கன்னு தெரியல. ஸோ அன்னி கொடுக்குற அசைன்மெண்ட்டை அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா 3 or 4 தான் கொடுக்குறேன். அதே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்கமிங் இயர்ஸ் அப்கமிங் செமஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பெருசாக இருக்கும். வைல் கம்பேரிங் இட் மோர் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் வரும். ஸோ இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர் தான். ஸோ டூ யர் அசைன்மெண்ட் ஆன் த டே இட் செல்ஃப். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ நான் வில் சி வாட் இஸ் மீன் பை லீனியர் சர்ச். ஸோ ஆல்ரெடி ஐ செட் வாட் இஸ் மீன் பை லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச் பொறுத்த வரைக்கும் உங்களோட லிஸ்ட்டில் கொடுத்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு சர்ச் இட் அவுட். ஸோ அதை சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து அசைன் பண்ணணும். மை டேட்டாவில் சம் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ அசைன் பண்ணுற அந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அந்த லிஸ்ட்டு வந்துட்டு எந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு வேணும். இப்போ சப்போஸ் நான் ஒரு டேட்டாவை நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாவுடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வி நீட் டு அசைன் தட் டேட்டாஸ் இந்த லிஸ்ட், தட் இஸ் மை டேட்டா. ஐ ஹவ் அசைன் சம் வேல்யூஸ். ஸோ அது வந்து பார்த்தா எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஐ செட் த லொக்கேஷன் வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0th லொக்கேஷன். ஸோ 0 அப்படின்ற லொக்கேஷனில் இருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுமே. ஓகேவா? ஸோ தென் ஐ நீட் டு கிவ் த இன்புட் டு தட் நம்பர். தட் இஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த சர்ச் நம்பர். நீங்கள் எந்த நம்பரை சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அண்ட் தென் வி நீட் டு அசைன் தட் ஐ வேல்யூ. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, you have to find the length of that my data. So அந்த my dataல 5 elements இருக்கு அப்படின்னா அந்த 5 elementsல ஒவ்வொரு பொசிஷனுமே பார்த்து you need to search it out. Okay, then if number is equal to my data of I, that I value indicates your iteration which has been given under your position. So உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷன்ல அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Then you need to print the item is location at the position of, so in which position the exact values has been assigned. Okay வா? ஸோ இங்கே நான் வந்துட்டு 34 அப்படின்ற கொடுத்துருக்கேன்னா it has been assigned in the 4th position. Then next we have seen about an binary search. So binary searchல உங்களுக்கு first element தெரியணும், last element தெரியணும், and then you have to know about that middle value. So to find out the middle value we need to know the first location plus last location. Then you have to divide that location by 2. So அந்த ரெண்டு லொக்கேஷன் பொசிஷனுமே ஆட் பண்ணிவிட்டு you have to divide it by 2. ஸோ நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா you get that middle value. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்ஸ் you have to know. அந்த லாஸ்ட் எலமெண்ட் தெரியறதுக்கு you have to give a length of item underscore list -1. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது அந்த லிஸ்ட்லேருந்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி you need to minus it 1. Then you need to found that value as a false. Then while of first is less than or equal to last and not found அப்படின்னா அதோட மிடில் வேல்யூஸ் என்னவோ அந்த மிடில் வேல்யூ நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். சப்போஸ் இஃப் தட் ஐட்டம் லிஸ்ட் வேல்யூ ஆஃப் மிடில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஐட்டமாக இருந்துச்சு, அது வந்து ஃபவுண்ட் ட்ரூ அப்படின்னா அதோட லொக்கேஷன் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் அது உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் தெரியல அப்படின்னா you need to find the middle value that the item should be less than the item list of that middle value. Then last is equal to middle -1 or else the first is equal to middle +1. Then you need to return that found value.
இப்போ இந்த இடத்துல பைனரி சர்ச்சில் நான் நிறைய லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸில் உங்களுக்கு எந்த எலமெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணுமோ அதனுடைய லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். அந்த மிடில் வேல்யூ வச்சு தான் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ லெஃப்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், தட் இஸ் -1, அதுவே அதை ஃபஸ்ட் அப்படிங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க லெஃப்ட் பொசிஷனை. Right, which means you have to go for +1, that is positive, incrementing the value that we have seen in the binary search. Okay, then next we have seen about a string module. So string modules la ஒரு input நான் கொடுத்திருப்பேன், that will be declared under one variable that is called as text. So instead of text you can use some other variable also. So அந்த இடத்துல நான் this is Python programming அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். So first what I am going to do means I just want to change the text value into a uppercase, that is capital letter. Then I need to assign it as a small letter. Then we are the slicing. So slicing அப்படின்னும் போது just divide the text. ஸோ அதுக்கப்புறம் ஜாயினிங். ஸோ எதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட் டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் ஜாயின் பண்ணுது. ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு we are use that operator called as a plus operator. Okay, then we replace that value. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ, நான் இதில் வந்து பைத்தான் அப்படின்றத எக்ஸாம்பிளாக எடுத்து I just replace that Python as a Java. So you can replace some other text also. For example, அங்க வந்து programming இருக்கா, so instead of programming you can give some other values. And the value நீங்க கொடுத்து கூட you can replace that data. Okay, then I just find that value. So எந்த இடத்துல நான் find பண்ணுமோ அந்த data வந்துட்டு அந்த location வந்து உங்களுக்கு கொடுக்கும். Then I just given that count. So count அப்படின்றது நான் எந்த கேரக்டர் எந்த லெட்டரை நான் இண்டிகேட் பண்ணியிருக்கணும் அந்த லெட்டர் அந்த டேட்டாஸில் எத்தனை முறை இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகே, these are all the topic we have been seen in the previous class. So today we are going to see the Python list. So list அப்படின்றது ஒரு டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். So your data type has to be indicated within that square bracket and it should be separated by comma. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்து அசைன் பண்ணும்போதும் அதை வந்து கமா மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் இண்டிகேட்டட் ஆஸ் அண்ட் ஐ டேக்கன் ஆஸ் அ 3 list of values. list 1, list 2 and list 3 அப்படின்னு 3 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா I just taken the combination of an string and then the number. ஸ்ட்ரிங்கும் எடுத்திருக்கேன், நம்பர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லைனா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸா. ஸோ இதில் ஐ ஹவ் பீன் டேக்கன் அஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வந்து வேறு ஏதாவது டேர்ம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வேரியபிள்ஸ் அப்படி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதாவது சாக்லேட்ஸ் நேம், டேரி மில்க், கிட்கேட், அது மாதிரி நீங்கள் சாக்லேட்ஸ் நேம் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான். ஸோ தட் ஸ்ட்ரிங் ஹேஸ் டு இண்டிகேட் வித்தின் அ சிங்கிள் கோட்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே 2 லைன் சின்ன சின்னதாக போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் உங்களோட ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, யூ மஸ்ட் செப்பரேட்டட் இட் பை அண்ட் கமா. ஸோ கமா இண்டிகேட் பண்ணி நீங்கள் செப்பரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டேக்கன் ஆஸ் டிக்ளேர்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங், தென் ஐ டேக்கன் அ நம்பர். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1997, 2000, 2020, 2022. ஸோ நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸ் போடணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. நோ நீட் டு மென்ஷன் தட் நம்பர்ஸ் வித்தின் அ சிங்கிள் கோட்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்பர் மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணால் போதும். தென் அதே தான் பாருங்கள், லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்பர்ஸ் எடுத்துருக்காங்க இல்லையா, 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் த நம்பர்ஸ் ஹாஸ் பீன் செப்பரேட்டட் பை ஜஸ்ட் அண்ட் கமா. ஸோ கமா மூலயமா செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. தென் எ தேர்ட் லிஸ்ட் ஹாஸ் பீன் டேக்கன் அஸ் அ கேரக்டர். ஸோ ஃபவுண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் list 1 and list 3. ஸோ list 1ல் ஸ்ட்ரிங் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றதால சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதுவே அதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர், இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா பி ஒரு கேரக்டர், ஹெச் ஒரு கேரக்டர், ஒய், எஸ், ஐ, சிஎஸ், இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர். நான் ஒவ்வொரு கேரக்டரையும் நான் இண்டிகேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேரக்டரை டபுள் கோட்ஸ்குள்ளே இண்டிகேட் பண்ணணும். ஸோ list 1, list 2, list 3 மூணுத்துக்குமே இருக்க டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஸ்ட்ரிங் அப்படின்னா வித்தின் அ சிங்கிள் கோட்ஸ், நம்பர்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் கமா இஸ் எனஃப். சப்போஸ் இஃப் இட் இஸ் அ கேரக்டர் அப்படின்னா ஒரு சிங்கிள் லெட்டர் தான் வந்து கேரக்டர் சொல்கிறாங்க. கேரக்டர் அப்படின்னா இட் ஷுட் பி இண்டிகேட் வித்தின் அ டபுள் கோட்ஸ். ஆனால் எதுவாக இருந்தாலும் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற வேல்யூஸை கமா மூலயமா தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணோம். ஓகே,
அதே மாதிரி பிராக்கெட் பாருங்க, ஃப்ளார் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் ஓப்பன் பேராந்திசிஸ், க்ளோஸ்ட் பேராந்திசிஸ் அந்த பிராக்கெட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு இண்டிகேட் த லிஸ்ட் வித் ஒன்லி வித் தி ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கனாலே அப்படியே மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே எழுதுகிற சென்டென்ஸ் முன்ன பின்ன இருந்தாலும் தே ஓன்ட் பாதர். ஸோ அவங்க நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த டாபிக் வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் பேப்பர் வேல்வேட் பண்ணும்போது அசைன் பண்ணிப்போம். ஓகே, தென் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஆப்ரேட்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் மூலயமா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணும்போது ஹியர் தே கிவன் அ இண்டெக்ஸ் ஆஸ் அ -1 இண்டிகேட்டர். ஸோ அந்த -1 இண்டிகேட்டர் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற ஒவ்வொரு லாஸ்ட் வேல்யூஸ்மே வந்துட்டு அசைன் பண்ணுறாங்க. ஸோ சி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே டபுள் கோட்ஸில் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PROBE, ப்ராப் அப்படி ஒரு வேர்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப் அப்படின்ற வேர்ட் ஐ ஹாஸ் பீன் அசைன் வித் சிங்கிள் கோட்ஸ். த ரீசன் இஸ், இது ஏன் சிங்கிள் கோட்ஸில் அப்படின்னா இதை நான் இண்டெக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேன். ரீசன், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆனால் அங்கே நான் யூஸ் பண்ண ABCDE இருக்கு இல்லையா, அது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் கிடையாது, ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். Here I using for that variable declaration, so I just indicated everything within a single quotes. இப்போ என்ன பண்ணுறேன், first I need to print first item in the list, so my list of 0. Then third item in the list, my list of 2. Last item அப்படின்னும் போது -1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ஐட்டம் அப்படின்னும் போது உங்களுக்கு 2 தான் வரும், ஏன்னா வந்து 0, 1, 2. ஓகே, then suppose if you go on to last item, it just indicates that last item by the -1. சப்போஸ் இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபோர்த் ஐட்டம் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த இடத்துல மை லிஸ்ட்டில் என்ன வந்திருக்கும், நம்பர் 3 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் ஐட்டம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீட் இண்டிகேட் ஆஸ் -1. ஓகே, நெக்ஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு நெஸ்டட்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ நார்மல் மீனிங் என்னது, நெஸ்ட் அப்படின்னா கூடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொன்று இருக்காது, ஸோ அதுக்குள்ளே இன்னொன்று. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா லூப்பிங் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஸோ இதில் n லிஸ்ட் ஐ ஹவ் பீன் அசைன்டு. ஸோ அசைன் பண்ணும்போது ஹாப்பின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அசைன் பண்ணுறேன், 0, 2, 0, 1, 5. தென் ஐ எம் அசைனிங் சம் வேல்யூஸ், ரெண்டுமே கேரக்டர், ஸ்ட்ரிங், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ், அது மாதிரி டெசிமல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அது மாதிரி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ நீட் டு பிரிண்ட் செகண்ட் ஐட்டம் இன் லிஸ்ட் 1. ஸோ என்னுடைய செகண்ட் ஐட்டம் லிஸ்ட் 1ல் வந்துட்டு என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் லிஸ்ட் 1 அப்படின்றது என்னன்னா ஹாப்பி, HAPPY இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐட்டம், ஃபர்ஸ்ட் லிஸ்ட். தென் 2015 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அசைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய லிஸ்ட் 2. தென் மை லிஸ்ட் 3 இஸ் ஜான் 78, 17.3 அண்ட் தென் ஹை. ஸோ இது எல்லாமே என்னுடைய லிஸ்ட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லிஸ்ட் என்ன, ஹாப்பி. செகண்ட் லிஸ்ட் இஸ் மை 2015. Then my third list is John 78, 17.3 and then high. So இப்போ எனக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா just print second item in the list. List 1. So first list என்ன, happy. அந்த happyல second item என்ன, that is my A அப்படின்ற alphabet. So HAPPY இருக்கு அப்படின்னா அதில் செகண்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா A. ஸோ அது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக வரணும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ நீட் டு பிரிண்ட் தேர்ட் ஐட்டம் இன் தி லிஸ்ட் 3. ஸோ லிஸ்ட் 3 என்ன இருக்குது, John 78, 17.3 and then high அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் தேர்ட் ஐட்டம். ஸோ நான் ஒவ்வொரு ஐட்டமே பார்த்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜான் அப்படின்றது 0th ஐட்டம், 78 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஐட்டம், 17.3ன்றது செகண்ட் ஐட்டம், ஹை HI அப்படின்றது என்னுடைய தேர்ட் ஐட்டம். ஸோ தேர்ட் ஐட்டம் இன் லிஸ்ட் 3 அப்படின்னும் போது அந்த தேர்ட் லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஐட்டம், அதாவது பொசிஷன் வந்து 3, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ நவ் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் திஸ் ஒன், தட் இஸ் யுவர் பைத்தான் லிஸ்ட். ஸோ பைத்தான் லிஸ்ட் அப்படின்னும் போது ஒரு லிஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிவிடுவேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸும் ஒவ்வொரு டேட்டாஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ அப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லிஸ்ட். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னும் போது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே மல்டிபிள் லிஸ்ட்டை வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணும்போது ஒவ்வொரு லிஸ்ட்லேருந்து இருக்கிற வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து
அதனுடைய டிக்ளரேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸிக்யூஷன்ஸ் பார்ட் வந்து நான் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுடைய பைத்தான் லிஸ்ட் கம்ப்ளீட்டட். தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் what are the basic list operations? ஸோ என்னோட பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் தென் ஆஸ்ட்ரிக்ஸ். இது ரெண்டுமே வந்து என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லென்த். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூனிட் 2ல் ப்ளஸ் அப்படின்னா வந்து தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார் யர் கன்காட்டினேஷன் அண்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யூனிட் 2ல் ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு டாப்பிக்கே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லென்த். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லிஸ்ட். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதோட லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா LEN, தட் இஸ் லென்த் ஆஃப் லிஸ்ட். தென் செகண்ட் ஒன் இஸ் கன்காட்டினேஷன். ஸோ கன்காட்டினேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ரெண்டு லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது, L1 + L2. தென் தேர்ட் ஒன் இஸ் ரிப்பிட்டேஷன். ஸோ ரிப்பிட்டேஷன் அப்படின்போது மல்டிபிள் ஐட்டம்ஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஹாய் அப்படின்றக்கு ஆஸ்ட்ரிக்ஸ் 4 அப்படின்னா அது வந்து 4 டைம்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஹாய் 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 ஹாய். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் இட் வில் பி டிஸ்பிளே. தென் யுவர் ஃபோர்த் ஒன் இஸ் அப்பண்ட். ஸோ அப்பண்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஆடிங் த ஐட்டம்ஸ். ஸோ உங்ககிட்ட லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்சர்ட் அப்படின்றது இன்சர்ட்டிங் தி வேல்யூஸ். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் இன்னொரு லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறது. ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குன்னா லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் நியூ லிஸ்ட், ஒரு நியூ லிஸ்ட் வேல்யூஸ் வாங்கி அதை நீங்கள் அசைன் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிமூவ். இட் ஜஸ்ட் ரிமூவ்ஸ் த ஐட்டம் விச் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாப். பாப் அப்படின்னா டெலீட் பண்ணுறது. அதாவது உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா தட் வேல்யூஸ் ஹேஸ் டு பி பாப் அவுட். ஸோ அதை வெளியில் எடுத்துறது, தட் இஸ் பாப். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளியர். அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஐட்டம்ஸுமே ரிமூவ் பண்ணுறது. இண்டெக்ஸ் அப்படின்றது நம்ம புக்கில் யூஸ் பண்ணுற இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சு ரெஃபர் பண்ணி இன்னொரு வேல்யூஸ் அசைன் பண்ணுறது, தட் இஸ் இண்டெக்ஸ். Then next one is count. It just count the items which has been declared. And next one is your sorting. So sorting அப்படின்னா ascending orderல sort பண்ணலாம், அப்படின்னா descending orderல நீங்க sort பண்ணலாம். So numbers நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி arrange பண்ணுறது. Then last one is your reverse. So reverse அப்படின்றது நீங்க உங்க லிஸ்ட்ல யூஸ் பண்ற reverse order. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் good அப்படின்ற நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு DOOG அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் 13 டைப்ஸ் ஆஃப் அண்ட் list operations. So these are all your basic list operations: length, concatenation, repetition, append, insert, extend, remove, pop, clear, index, count, sort and reverse. Okay, then your next topic is function prototype. So வந்து prototype na enna அப்படின்னா prototype is a set of rules which governs your data communication. உங்ககிட்ட இருக்கிற ஒரு டேட்டாவுடைய ரூல்ஸ் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் யோர் ப்ரோட்டோடைப். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. யோர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ஆர்குமெண்ட்டும் கிடையாது, ரிட்டர்ன் வேல்யூவும் கிடையாது. தென் செகண்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணுவேன் ஆனால் ரிட்டர்ன் வேல்யூ வாங்க மாட்டேன். தென் தேர்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த நாலுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த டாப்பிக்கை இப்படியே எழுதிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஸ்டின். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், they have been given as a calling function. ஸோ காலிங் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுவீங்க, பட் நோ ஆர்குமெண்ட். ஸோ ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வித்தவுட் அன் ஆர்குமெண்ட் யுவர் ஃபங்க்ஷன் ஹாஸ் பீன் கால். இதில் அந்த டாட்டர் லைன்ஸ் நான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டாட்டர் லைன்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன், பிரிண்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு பாருங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அடிஷன் ஆஃப் 2 numbers யூஸிங் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் தே ஆர் டிஃபைன் தி ஃபங்க்ஷன். ஸோ என்னென்ன அவங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷன். ஸோ ஆட், DEF, டிஃபைன் ஆட். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணும், 2 நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ A and B அப்படின்னு 2 நம்பர் ஆட் பண்ணுறோம். ஸோ A is equal to int of input of enter the value for A. ஸோ
ஸோ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். தென் b is equal to input of enter value for b. Next you have to give the value for b. So b ஓட வேல்யூஸ் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். Then you need to add c is equal to a plus b. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் வந்து அசைன் பண்ணோம். Then you need to print addition of a plus b. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த காலிங் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நீங்கள் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. ஆட் ஆஃப் அப்படின்றது வந்து லாஸ்ட்டாக தான் வந்து நீங்கள் அசைன் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்டே வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு யூ ஆர் கெட்டிங் அன் அவுட்புட், என்டர் த வேல்யூ ஃபார் ஏக்கு வேல்யூ 10, பியோட வேல்யூ 20. ஸோ ஃபைனலி நீட் டு ஆட் தட் போத் த வேல்யூஸ், தட் இஸ் அவுட்புட் இஸ் 30. தென் யோர் செகண்ட் மெத்தட் இஸ் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இதில் ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்கும் சேம் மெத்தட் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி டயக்ராம் பாருங்கள், இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்குள்ள எம்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ காலிங் ஃபங்க்ஷன் இருக்கா, இதில் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்குள்ள எம்டியாக இருக்குது, விச் மீன்ஸ் நான் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணலை. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 10,20. ஸோ அப்போனா என்னது, நான் ஆர்குமெண்ட்ஸ் உள்ள அது வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10,20 அப்படின்றது அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன், ஆனால் நோ ரிட்டர்ன் வேல்யூ எனக்கு வராது. ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்கிட்ட வேரியபிள்ஸ் இருக்குது, டேட், மந்த் அண்ட் இயர் இருக்குது. ஸோ டேட், மந்த் அண்ட் இயர் அப்படின்போது ஒரு எம்ப்ளாயோடைய ஜாயினிங் டேட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஐ நீட் டு டிஃபைன் டேட் ஆஃப் ஜாயின். அவங்க எப்போ ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்போ ஜாயின் பண்ணாங்க. ஸோ டேட் ஆஃப் ஜாயின் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றது என்னென்னா, எக்ஸ் இஸ் ஃபார் யுவர் டேட், ஒய் இஸ் ஃபார் யுவர் மந்த் அண்ட் இசட் இஸ் ஃபார் யுவர் இயர். ஸோ மூணுமே வந்து நீங்கள் கொடுக்கணும், டேட்டு, மந்த்து, அதுக்கப்புறம் இயர். தட் இஸ் டிஃபைன் டேட் ஆஃப் ஜாயின் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. தென் யூ ஹேவ் டு பிரிண்ட் எம்ப்ளாய் ஜாயின் டேட். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட். Now you need to give the input, that is dd is equal to int of input of enter the date. So நீங்கள் என்ன பண்ணுங்க, டேட்டை என்டர் பண்ணுங்க, அது dd. Then second one is month, is equal to int of input of enter the month. So month enter பண்ணும்போது within a bracket mm. So date enter பண்ணியாச்சு, month enter பண்ணியாச்சு. Then you need to enter the year, y is equal to int of input of enter the year. So இப்போ இந்த இடத்துல பாருங்க, calling function dog of dd, mm, yy, which means I just pass the argument. So argument pass பண்ணி அதுக்கான values நான் வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா, ஒன்றுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. Then your next one is function with argument and with return value. So argumentum இருக்கும், return values இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்க, x equal to 10, y is equal to 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு கால் பண்ணி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். So see this syntax, you have just declared the value, that is print of result comma z. So இப்போ அதுக்கு முன்னாடி previous sectionக்கும் இந்த sectionக்கு you just found the difference. In previous section I doesn't given any return value. So here I have written the value. So அதுதான் பார்த்தீங்கன்னா define function of a comma b, c is equal to a plus b, then return c இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா c வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைனலாக ஐ நீட் டு ரிட்டர்ன் தட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட காலிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேரியபிள்ஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பேன். வேரியபிள்ஸ் அசைன் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வேல்யூஸ் கொடுத்துருப்பேன். அதே லெஃப்ட் சைட் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, ஒய் இஸ் ஈக்குவல் டு 20, z இஸ் ஈக்குவல் டு fun, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை ஐ நீட் டு பிரிண்ட் அவுட். ஓகே, so see this example. Define MUL என்னன்னா மல்டிப்ளிகேஷன். நான் ஏதோ ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன், அந்த ரெண்டு வேல்யூவே பார்த்தீங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணி அதுக்கான அவுட்புட் நான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ மல்டிப்ளை அப்படின்னும் போது ஹியர் ஐ நீட் டு யூஸ் த ஃபங்க்ஷன் ஆஸ் ஆஸ்ட்ரிக்ஸ். ஸோ ஆஸ்ட்ரிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு டிஃபைன். ஸோ நான் ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டிஃபைன் மல் ஆஃப் m, n. ஸோ m and n அப்படின்னு ரெண்டு வேல்யூ இருக்குது, எடுத்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ரிட்டர்ன் ஆஃப் m asterisk n. ஸோ அது ரெண்டு இப்போ பாருங்கள், ரிட்டர்ன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல, பட் ஹியர் வி ஆர் யூசிங் ரிட்டர்ன் ஆஃப் m asterisk n. ஸோ m வேல்யூ n வேல்யூ ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா
மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். தென் I need to give the input to both the m variable and then n variable. So m is equal to int of input of enter the value for m. Then n is equal to int of input of enter the value for n. So m value n value எடுத்துக்கு நான் வந்து கொடுத்துறேன். Then I am just move on to the calling function, that is sum is equal to mul mul of m comma n. So அந்த ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஆட் பண்ண போகிறேன். that is sum is equal to mul of m comma n. Then I need to print that value, that is multiplication of m x n. So m cross n. Then I need to sum. So அதை வந்து sumல போட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் ரிட்டர்ன் வேல்யூவும் பாஸ் பண்ணியிருக்கேன். Then I just pass the arguments also. So enter the value for m. m ஓட வேல்யூ 2, then n ஓட வேல்யூ 9. ஸோ ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 9 2s are I will get an output as 18. ஸோ 18 அப்படின்ற அவுட்புட் வந்துருச்சா. Then your fourth type is function with no arguments and with return value. ஸோ இப்போ இதில் ரிட்டர்ன் வேல்யூ இருக்குது, ஆனால் நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே நான் பாஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் த கால்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட். ஸோ இது இண்டிபெண்ட் அப்படின்னும் போது உங்ககிட்ட இருக்கிற உங்கள் கீபோர்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி அது வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது ஜென்ரேட் பண்ணும்போது இட் ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தட் வேல்யூ. ஸோ இப்போ இதில் காலிங் ஃபங்க்ஷன் அண்ட் கால்டு ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்து கூட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்குற எல்லா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்புமே காலிங் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதில் மட்டும் காலிங் ஃபங்க்ஷன் அண்ட் கால்டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே வந்து அட் அ டைமாக வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. That is, they just transfers the information or else the data together. Okay. So here I given sum is equal to mul of, that is multiply of, then print result comma sum. So your result உங்களோட values வந்து பார்த்தீங்கன்னா you need to add it off. Then I need to define that mul value. Then I just want to give the return value. So return values வந்து பார்த்தீங்கன்னா m ஓட value 3 and n ஓட value 9. I just want to return m asterisk 9. That is I need to multiply. So 9 3s are என்னவோ அது வந்து உங்களுக்கு இப்போ அவுட்புட்டாக வரணும். So see this example, multiplication of two numbers. So if I define that mul value, then just given the input for m value and then n value, then return that value. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, sum is equal to mul கொடுத்துணும். ஆனால் இதிலே நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுங்க, அதுவே வந்து ரிட்டர்ன் டைப் பாஸ் பண்ணுங்கன்னு போது இந்த சேம் ப்ரோக்ராம் நீங்கள் எப்படி எழுதிருந்தீங்க அப்படின்னா you just given that both the values. See here. ஸோ ரிட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த காலிங் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்துட்டு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதுவே வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ நோ நீட் டு ரிட்டர்ன் தட் வேல்யூ, யூ ஜஸ்ட் கிவன் த இன்புட் வேல்யூ அண்ட் தென் ஃபார் போத் m and n, அப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணுறீங்க. தென் யூ ஹவ் பீன் அசைன் இன் டு அ சம் அப்படின் போது மல் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு அது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸையும் அசைன் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஸோ நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னாலே அந்த 4 டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. ஃபஸ்ட்டு ரெண்டுமே நோன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட். ஸோ முதல்ல ஆர்குமெண்ட் பார்ட்டை முடிச்சிடலாம். ஸோ வித் ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. தென் ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட் அண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த 4 டைப்ஸுமே நீங்கள் எழுதிட்டு ஒவ்வொருத்துக்குமே அந்த டயக்ராம் நீட்டாக போட்டு எக்ஸாம்பிள் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே யூ கெட் அ மேக்ஸிமம் மார்க்ஸ். ஸோ உள்ளே நீங்கள் அந்த கண்டென்ட் கால்டு ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷன் அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட சென்டென்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாலே யூ ஜஸ்ட் கெட் அ குட் மார்க்ஸ். ஓகே, எப்பவுமே வந்து நான் வந்து சென்டென்ஸ் எனக்கு ஃபார்ம் பண்ண தெரியாது, எனக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம். எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ் அப்படின்றது காமன் தான். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் டோன்ட் டூ த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது உங்களோட பேப்பர் வேல்யூவேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லாவே இருக்காது. அதுவே ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் அப்படின்றதால அப்கமிங் இயர்ஸில் யூ ஜஸ்ட் க்ரோன் அப். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணி எப்படி எழுதலான்ற டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இஸ் அக்செப்டட், நோ இஷ்யூ. போக போக ப்ராக்டிஸில் இட் வில் பி சேஞ்ச் ஓவர். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின் போது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ டோன்ட் டூ த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ நான் வில் ஜஸ்ட் சி நெக்ஸ்ட் ஜஸ்ட் அன் இன்ட்ரோ. ஏற்கனவே நம்ம அரேனா என்னன்னு பார்த்துருக்கோம், அந்த அரே எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்த்தோம். பட் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. ஸோ அரே அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் நான் ஒரு முறை ஒரு கிளாஸில் ஓரலாக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே டெஃபினேஷன் பாருங்கள், யுவர் செகண்ட் பேராகிராஃப். அண்ட் அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ். ஓகேவா, இந்த கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்.
ஜஸ்ட் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ணி எழுதுனீங்கனாலே போதும், அப்படியே உங்களுக்கு 2 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அது கீழே அது அரேக்கான எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்க, Q(0, Q(1). ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்லியிருக்கோம் இல்லையா, அரே அப்படின்னாலே ஸ்டார்டிங் அந்த லொக்கேஷன் வந்து 0ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு, அதுதான் இங்கே எக்ஸாம்பிள். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்றத தப்பு இல்லாமல் எழுதி ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு ஹைலைட் வேறு கலர் பெனில் ஹைலைட் பண்ணிவிட்டு, கீழே அதனுடைய சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு Q(0, Q(1) அப்படி அப் டு Q(n-1) அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினெட்லி வில் கெட் 2 மார்க்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ்க்கு ஒரு மார்க்கு, அந்த டேர்முக்கு ஒரு மார்க், டெஃபினட்டாக யூ கெட் அ 2 மார்க் கொஸ்டின் ஆஸ் அ கம்ப்ளீட் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ அரே இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ். அந்த ஒவ்வொரு டேட்டா ஐட்டம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் நேமில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அரே நேம் எது வேணா இருக்கலாம், காமனாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த அரே வேல்யூவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் மூலயமா வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலயமா வந்து ஹைலைட் பண்ணணும். எப்பவுமே நீங்கள் பாருங்கள், கீழே சின்டாக்ஸ் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், Q(0, Q(1)ன்றது கரெக்டாக எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு நீங்கள் 2 மார்க் போடலை அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா மார்க் கிடைக்காது. அந்த ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே அரே அப்படின்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் வரும், காமன் பேராந்திசிஸ்லையோ இல்லை ஃப்ளவர் ப்ராக்கெட்லையோ வரவே வராது. ஸோ அரே அப்படின்னாலே ஸ்டார்டிங் லொக்கேஷன் வந்து 0 அண்ட் இட் ஷுட் பி இண்டிகேட் வித்தின் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த 2 டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா ஐட்டம்ஸ். ஓகே, தென் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அரே? அரேயோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே சிமிலராக வந்து நம்ம அரே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரேக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அரே வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் எலமெண்ட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் லிஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி லிஸ்ட் அப்படின்னு வரும்போது ஹியூஜ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் த அரே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்துட்டு ஃபிக்ஸ்டு கிடையாது. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஸோ பைத்தானில் பொறுத்த வரைக்கும் அரேயோட சைஸ் வில் நாட் பி ஃபிக்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிகினிங் பொசிஷனில் வந்துட்டு அதோட ஸ்டார்டிங் வேல்யூஸ் வில் பி சேஞ்ச் ஓவர். ஓகே, அதுக்கப்புறம் அரே வில் பி க்ரோன் அப் ஃபார் அ மெமரி. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ மெமரிஸ் இருக்கோ அந்த மெமரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட அரே சைஸ் வந்துட்டு டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். எப்போ அப்படின்னா ரன் டைமில் தான். ஸோ இட் ஓன்ட் சேஞ்ச் டியூரிங் தி கம்பைல் டைம். ஸோ கம்பைல் டைமில் சேஞ்ச் ஆகாது, ரன் டைமில் தான் இது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, தென் அரே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ குரூப் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸாக இருக்கலாம், கேரக்டர்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே இதனுடைய அட்வான்டேஜஸ். தென் how I am going to create an array அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னாலே அரே அப்படின்றது ஒரு காமன் நேமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் அரே நேம் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் டைப் கோட் கமா எலமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன கோடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கோடு யூஸ் பண்ணணும், அதுக்கு பக்கத்தில் அதனுடைய எலமெண்ட்ஸ் யூ நீட் டு இண்டிகேட். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் யோர் அரே. ஸோ இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஸ்லைசிங் இருக்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனோட ஸ்லைசிங் பார்த்தோம் இல்லைங்க, ஸ்ட்ரிங்கோட ஸ்லைசிங், அதே மாதிரி தான் அரேவும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸாக வந்து டிவைட் ஆகும், சேம் கான்செப்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இதோட உங்களுடைய யூனிட் 3 வந்துட்டு கம்ப்ளீட். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிலபஸில் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1.5 யூனிட் ஆச்சு தரோவாக இருக்கணும். ஸோ ஐ டோன்ட் நோ இன் விச் லெவல் யூ ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், ஆன்லைன் எக்ஸாம் அப்படி இப்படி ஏதோ ரூமர்ஸ் இருக்கலாம். டோன்ட் பிலீவ் ஆன் ரூமர்ஸ், ஸ்டடி ஃபார் யோர் கெரியர். ஸோ எக்ஸாமுக்காக படித்தா மட்டும் போதும், இன்றைக்கி படித்து நாளைக்கு எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் வி ஃபர்கெட் இட் அப்படின்ற மாதிரி வேணாம். பைத்தான் இஸ் ஃபார் எவர் யூஸ்ஃபுல் ஃபார் தி ஆல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஸ்டடி த கண்டென்ட், ஸ்டடி த டேட்டாஸ் அண்ட் புக்ஸ் ஃபார் யோர் கெரியர். ஸோ கெரியருக்காக படிங்க. ஸோ ஸ்டார்ட் ஸ்டடியிங் அட்லீஸ்ட் நவ் ஒன்வர்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா இப்போ வாட்சும் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.